பொதுமக்கள் 2வது குற்றவாளி, அரசு 3வது குற்றவாளி. முதல் குற்றவாளி விஜய் தான். 7 மணி நேரம் அங்கே காக்க வைத்தது, கூட்டம் கிட்ட போவாதீங்கன்னு அந்த டிஎஸ்பி சொன்னப்போ அதை மீறி அங்கே போனதெல்லாம் அவர் செய்த தவறு. இந்த விவகாரம் திமுகவை, விஜய் விவகாரம் டே 1லேருந்து திமுகவை ஏதோ ஒரு விதத்தில் கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பது உண்மை. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதுலேயும் அந்த 3 வாரங்கள் அந்த கூடிய கூட்டம் திமுகவை சஞ்சலப்படுத்தி இருக்கிறது என்பது எவராலையும் மறுக்க முடியாத உண்மை. பட் 0 ஹவரில் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க என்னதை பற்றி பெரிய அளவில் நம்ம பேச முடியாது. அது சபாநாயகரோட முடிவு. ஏன்னா ஜெயலலிதா பீரியடில் இதே குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டது. ஆளும் கட்சி எந்திரிச்சாலே, எதிர்கட்சி எந்திரிச்சாலே பேச விடாமல் தடுப்பது என்பது. அதுதான் இப்பயும் நடக்குது. இன்றைக்கி அவங்க கிட்னி திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுட்டு போகிறாங்க. நல்ல அருமையான ஒரு முயற்சி அது. ஏன்னா அந்த கிட்னி திருட்டை பற்றி தமிழ்நாடு மூலம் பேச வேண்டிய அளவுக்கு எதிர்கட்சிகளும் பேசலை, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும் பேசலை. ஆனால் இன்றைக்கி கொண்டு வந்து புது பிரச்சனையை கிளப்புறீங்கல்ல, ஹிந்தி மொழி, அதாவது விளம்பரத்தை கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறது, சிஸ்டமேட்டிக்காக ரூமரை கிளப்புறது. 80% ஆங்கிலம் இருக்கணும், 20% 80% தமிழ், 20% ஆங்கிலம் இருக்கணும் விளம்பரம். முதல்ல இந்த என்ன கான்செப்ட் ஆஃப் பேனிங் அ லாங்குவேஜ்? கவர்னர் விஷயத்தில் அப்படி சொல்லலை. கவர்னர் விஷயத்தில் மாநில உரிமைக்காக இது தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அது ஒட்டுமொத்த தமிழகமும் அரசின் பின்னால் இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கல்ல, சாதி பெயரை எடுக்கிறதுன்றது இது எப்படிங்க? அது அது பல சிக்கல்களெல்லாம் உண்டாக்கும். முதல்ல சாத்தியமற்றது. ஆனால் அப்படி ஒரு அலையன்ஸ் அமைஞ்சு அது வெற்றி பெற்றுதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது திமுக தான். ஏன்னா திமுகவுடைய தவறுகள், இப்போ ஃபாசிசம் கால் பதிக்கக்கூடாதுன்னா நீங்களும் நானும் ரோட்டில் நின்று கையை விரிச்சுன்னு படுத்துன்னு தடுக்க முடியாது. பாஜகவை உள்ளடக்கிய அலையன்ஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமே. ஆனால் அந்த விபத்துக்கு, அந்த பேரழிவுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது திமுக. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா நடக்காது சார். நான் சொல்கிறத அறிவுள்ளவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நான் திரும்ப சொல்கிறேங்க, தான் செய்யாத தவறுக்கு தன் பக்கம் நியாயம் இருந்தும் திமுக அரசு இந்த விவகாரத்தில் கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. அப்போ ஆப்வியஸ்லி சுப்ரீம் கோர்ட் தலையிட தான் செய்யும். எனக்கு பிடிச்ச தீர்ப்பு வந்தால் தான் நான் சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்கொள்வேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. சேதாரம் உங்களுக்கு தான். முள்ளு மேலே சேலை விழுந்தாலும், சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சேதாரம் இல்லாமல் சேலை எடுக்கும். விஜய்க்கு ஒன்றும் பெருசாக அச்சீவ்மெண்ட்டு பாலிடிக்ஸ்லாம் இருக்குதா எனக்கு தெரியல. விஜயால் ஜெயிக்க முடியாது, நான் திரும்ப சொல்கிறேன், டே 1ன்னு சொல்லுவேன். பட் அவரால் சதிக்க முடியும் உங்கள் வெற்றியை. இப்போ டிவிஷன் பெஞ்ச் அண்ட் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கான்ட்ராடிக்டாக வரதை நீங்களே அப்ஜெக்ட் பண்ணியிருந்துருக்கணும், வரவிடாமல் தடுத்துருக்கணும். இது மாதிரி பேசிக்காக சில விஷயங்களை பண்ணியிருந்தால் சிபிஐக்கு போகாமல் அதை தடுத்துருக்கலாம். எந்த மாநில அரசுக்கும் ஒரு வழக்கு சிபிஐக்கு போவது அவமானம். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 880766 66117 மற்றும் 880766 அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550 14440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 4th எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. நம்முடன் இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன் சார். இப்போது இந்த சட்டமன்றம் கூட்டத்தொடர் துவங்கி இருக்கிறது. துவங்கும் போதே வழக்கம் போல அதிரடியாக துவங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். சமூகத்தில் இருக்கிற பல சிக்கல்கள் குறித்து, குறிப்பாக ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம், அப்புறம் மற்ற விவகாரங்களுக்கெல்லாம் பேசுவாங்க, கல்விக் கொள்கை குறித்தெல்லாம் பேசுவாங்க. எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் கரூர் விவகாரம் குறித்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கரூர் விவகாரத்தில் அதிமுக தன்னுடைய ஸ்டாண்டை வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 0 ஹவரில் நாங்கள் கொஸ்டின் கேட்கணும், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களுடைய தாமதம் தான் இதுக்கான காரணம் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி பேசுகிறாரு. இப்போ கரூர் விவகாரம் ஒரு பொலிட்டிக்கல் லைன் தொற்றுக்குதா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. விஜயை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. அதான் இப்போ பிரச்சனை. அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுது, தாவகாவை தவிர எல்லா தனிநபர்களும் பேசுகிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ற பலரும் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் மட்டும் பேசலை. வினோதமான பிரச்சனை. விஜய் கட்சிக்கு அதிமுகவில் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடையாது. அந்த வேலையை இன்றைக்கி அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. தெளிவாக இது விஜயை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக இன்னும் 6 மாதத்திற்கு உள்ள 6 மாதங்களில் வரக்கூடிய தேர்தல், 6 மாதத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கு அதிமுக விஜயை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்ற துடியாய் துடிக்கிறது. அதனுடைய விளைவு தான் அவர்கள் இன்றைய பேசுவது. அஃப்கோர்ஸ் அது ஒரு எதிர்கட்சியோட வேலை. அவர்களுக்கு பேசுவதற்கு 1000 நோக்கங்கள் இருக்கலாம்.
அவர்கள் பேசுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பேசுவதும் அவர்கள் கோணத்தில் பேசுறது, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய் தான் இதற்கு முழு காரணம் என்று பெயர் குறிப்பிடாமல் தாவேகா தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். நான் அதை கிட்டத்தட்ட முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. நான் ஏற்கனவே பலமுறை அதை பதிவு பண்ணிட்டேன். பொதுமக்கள் 2வது குற்றவாளி, அரசு 3வது குற்றவாளி. முதல் குற்றவாளி விஜய் தான். 7 மணி நேரம் அங்கே காக்க வைத்தது, கூட்டம் கிட்ட போவாதீங்கன்னு அந்த டிஎஸ்பி சொன்னப்போ அதை மீறி அங்கே போனதெல்லாம் அவர் செய்த தவறு. ஆகவே அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்குது. இந்த விவகாரத்தில் விஜயை மறைமுகமாக எப்படியும் குண்டில் ஏற்றிவிட வேண்டும் என்று திமுக முயற்சிப்பது. முதலமைச்சர் என்னதான் இது முதலமைச்சர் சொல்கிறது கரெக்ட், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் இன்னொரு இடத்துல சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, இது எந்த தனி மனிதரையும் நாங்கள் குற்றம் சாட்ட விரும்பலை என்றார். ஆனால் அதை தான் அவங்க செய்கிறாங்க. இந்த விஷயத்தில் தாவேக்காவே எப்படியாவது அரசியல் ரீதியாக முடித்து கட்டிவிட வேண்டும் என்பதுதான் திமுகவின் தோழமை கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தவறு கிடையாது. எலெக்ஷன் இருக்கும்போது ஒரு ரூலிங் பார்ட்டி தங்களோட சேலஞ்சராக இருக்க ஒருத்தர் அப்படி தான் பார்ப்போம். எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணிக்காக மிகவும் பிரயத்தனப்படுகிறார் நம்முடைய எடப்பாடி, அவர் கூட இருக்கக்கூடிய பாஜக 2 பேருமே. அதனால் அவர்கள் இந்த விவகாரத்தை பெரிய அளவில் விஜய்க்கு சாதகமாக கையில் எடுக்கிறார்கள். முழுக்க அரசு தான் இதுக்கு காரணம்னு எடப்பாடி சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்க்குறேன். தவறு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. விஜய் முதல் குற்றவாளி, புத்தி கட்டு போன மக்கள் 2வது குற்றவாளி, அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி, அரசு 3வது குற்றவாளி. அப்படி தான் நான் இதை பார்க்கிறேன். மற்றபடி அங்கே நடக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபெஸ்ட்னுவாங்க, அரசியல் இழுபறி, பொலிட்டிக்கல் ட்ராமா அங்கே நடக்குது. தேர்தல் நெருங்குது, எல்லா பிரச்சனையையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளத்தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே முயற்சிப்பாங்க. அதுதான் இன்னைக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடு தெரிகிறது முதலமைச்சர்கிட்டன்னு சொல்றாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், பதட்டம் அடைகிறாரு. மெகா கூட்டணி வச்சா கூட எங்களை எதுவும் பண்ண முடியாது, வீழ்த்த முடியாதுன்னு பேசுறாருன்னா அவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் இருக்கா சார்? இந்த விவகாரம் விஜய் விவகாரம் டே 1லேருந்து திமுகவை ஏதோ ஒரு விதத்தில் கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்பது உண்மை. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதுலேயும் அந்த 3 வாரங்கள் அந்த கூடிய கூட்டம் திமுகவை சஞ்சலப்படுத்தி இருக்கிறது என்பது எவராலையும் மறுக்க முடியாத உண்மை. ஒருபடி மேலே போய் இப்போ நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் இப்போ விஜய் தான் இதுக்கு தாவேகா தலைவர் தான் இதற்கு முதல் காரணம். அவர் 7 மணி நேரம் வந்தது தான் காரணன்றதை 100% நான் ஏற்றுக்கிறேன். அதுதான் என் கருத்தும். ஆனால் அதை தாண்டி ஒருபடி மேலே முதலமைச்சர் போகும்போது, ஸ்டாலின் போகும்போது அங்கே விவாதம் வருது. அதாவது மெகா கூட்டணி அமைத்தாலே எங்களை வீழ்த்த முடியாதுன்னு போது அங்கே பதட்டம் தெரியுது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். தெரியுது, 100% தெரியுது. 100% தெரியுதா? முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். விஜய் தான் இதுக்கு காரணம், அவர் லேட்டாக வந்தது, அதுவும் பெயர் சொல்லாமல் தான் அவர் ஸ்டாலின் சொல்கிறாரு. கட்சியின் தலைவர் சொல்கிறாரு வழியா அவர் பெயர் அவர் சொல்ல மாட்டேன்றார். அதற்கு அவங்களுக்கு காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய பொது பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எவருடைய பெயரையும் அவ்வளவு சுலபமாக தங்கள் வாயில் உச்சரிக்க மாட்டார்கள். ஏனெனில் தங்களுடைய புகழ், தங்களுடைய ஒளிவெள்ளம் அவர்களுக்கும் பாதி கிடைத்துவிடும் என்பதுதான் அதற்கு காரணம். அதில் ஒன்றும் தப்பெல்லாம் நான் ஒன்றும் அதில் பார்க்கல. பேசிக் இஷ்யூவில் ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், விஜய் தான் இதுக்கு காரணம். ஆனால் அதோட அடுத்த கட்டத்துக்கு ஸ்டாலின் போகும்போது தான் நமக்கு ஐயப்பாடு வருகிறது. அங்கே எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது உண்மை. நீங்கள் நிர்வாக ரீதியாக சொல்லுங்கள், விஜய் தான் காரணம். எந்த கவர்மெண்ட்டும் எந்த போலீஸும் இவ்வளோ பெரிய க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தனி மனிதன் திருந்தலைன்னா சமூகத்தில் எவ்வளோ உயர்ந்த சட்டங்கள், உன்னதமான அதிகாரிகள் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் அதனால தான் முதல் குற்றவாளி, பெரிய குற்றவாளி விஜய்னு திரும்ப சொல்கிறேன். ஆனால் இதோட அடுத்த கட்டத்துக்கு இந்த இஷ்யூவை ஸ்டாலின் எடுத்துகிட்டு போகிறார். கூட்டணி பற்றி அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே தான் பதட்டம் வெளிப்படுது. அது எடப்பாடி அவர்கள் இந்த ஆஸ்பெக்டில் சொல்லக்கூடியது எஸ், அது பதட்டம் தான். அரசாங்கம் தான் இதுக்கு முழு பொறுப்புன்னு எடப்பாடி சொல்வது தவறு, 100% தவறு. அவர் அரசியல் உள்நோக்கத்துடன் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தை பற்றி பேசும்போது, நீங்கள் மெகா கூட்டணி அமைத்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பது நிச்சயமாக பதட்டத்தின் வெளிப்பாடு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே ஒண்ணுமே இல்லையா? அப்போ திமுகவோட உண்மையான பயம் இந்த விவகாரத்தில் டே 1லேருந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து, குறிப்பாக அந்த 3 வாரங்கள் பார்த்ததில், இந்த கூட்டம் என்னதான் அதை விசில் அடித்தான் டேஷு அரசியல் தன்மை அற்றவர்கள் நீங்கள் 1000 வியாகியானங்களை செய்தீர்களே, ஆனாலும் அந்த கூடுகின்ற கூட்டம் வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியையும், அதாவது பெரிய கட்சிகளை நான் சொல்லுகிறேன், அவர்களை சஞ்சலப்படுத்தத்தான் செய்யும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. அதனால தான்
கூட்டணியை பற்றிய பேச்சு அங்கே நடக்கல. கரூரை பற்றி தான் அங்கே பேச்சு நடக்குது, யார் தப்பு யார் ரைட்டுன்னு. அந்த இடத்துல மெகா கூட்டணியை பற்றி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல நிச்சயமாக பதட்டத்தின் வெளிப்பாடு தான். இதில் அவர் சொல்கிறாரு 0 ஓவரில் வந்து மரபை மீறி எதிர்க்கட்சி தலைவர் கேட்கணும், நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் அவர் கூட தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நேரலையை போட்டு நேரலையை துண்டிக்கிறாரு. நாங்கள் பேச ஆரம்பிக்கும்போது நேரலை துண்டிக்கிறீங்க, இதெல்லாம் என்ன விதமான அணுகுமுறை, ஜனநாயகமாக இதெல்லாம் கேட்குறாங்க. இல்லை, 2 விஷயம். ஒன்று, சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதில் பாரபட்சம் காட்டப்படுகிறது என்பது உண்மை. அது எதிர்க்கட்சி தலைவர் பேசினாலே, அதுவும் 0 ஓவர்லலாம் பேசினாலே வந்து மைக் ஆஃப் ஆகிடுது. டெல்லியில் வந்து அட்லீஸ்ட் பார்லிமெண்ட்டில் வந்து ஆடியோ மட்டும் கேட்கும், வீடியோ இருக்காது. இப்போ சுத்தமாக இவங்க வீடியோவும் கொடுக்குறதுல எதிர்க்கட்சிகளோட அந்த குற்றச்சாட்டு வந்து நேரடியாக அந்த ஒளிபரப்பை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். அது எடப்பாடி சொல்கிறது கரெக்ட். பட் 0 ஓவரில் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க என்னன்னு பற்றி பெரிய அளவில் நம்ம பேச முடியாது. அது சபாநாயகரோட முடிவு. ஏன்னா ஜெயலலிதா பீரியடில் இதே குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டது. ஆளும் கட்சி எந்திரிச்சாலே, எதிர்கட்சி எந்திரிச்சாலே பேச விடாமல் தடுப்பது என்பது. அதுதான் இப்பயும் நடக்குது. அடிப்படையில் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலாம். அப்பாவையும் அப்படிதான் இருக்காரு. எல்லாருமே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் உண்மை. அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இதை தாண்டி 0 ஓவரில் ஹவுஸோட ஸ்பீக்கரோட நடவடிக்கைகளோ மற்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் இவர்களுடைய நடவடிக்கை குறித்து நாம் பெரிய அளவில் பேச முடியாது. வெளியில வந்து எடப்பாடி பேசிடுறாரு, அந்த ஃபார்ம்ல போகுது, அவ்வளவுதான். இன்னைக்கு அவங்க கிட்னி திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுட்டு போறாங்க. நல்ல அருமையான ஒரு முயற்சி அது. ஏன்னா அந்த கிட்னி திருட்டை பத்தி தமிழ்நாடு மூலம் பேச வேண்டிய அளவுக்கு எதிர்கட்சிகளும் பேசல, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும் பேசல. ஆயிரக்கணக்கான கிட்னிகள் உருவப்பட்டிருக்கின்றன ஆனந்த விகடனில், ஜூனியர் விகடனில் கவர் ஸ்டோரி வருது. தமிழக அரசு நியமித்த குழு இதில் முறைகேடு நடந்தது, திருட்டு நடந்தது உண்மை வந்து மாசு என்ன சப்பக்கட்டு கட்டுறாருன்னா திருட்டு இல்லை முறைகேடுன்றார். சரி, முறைகேடே இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும்ல. ஹாஸ்பிட்டல் ஜகஜோதியா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தடை கொடுத்துட்டாங்க, அது மட்டும் கொடுத்தாங்க, மற்ற உறுப்பெல்லாம் திருடலாம் நீங்க. அப்போ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய. நல்லா கவனிங்க, இதில் வந்து என்ன செய்திருக்கணும் இந்த அரசு, ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு, மக்கள் எதிர்பார்ப்பு, எலெக்ஷன் முடிகிற வரைக்குமா இந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும். உண்மை. அதை கூட செய்யலை. மருத்துவமனை இயங்குது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம், கிட்னி மட்டும் மாற்றக்கூடாது, கிட்னி பரிசோதனை கூட பண்ணிக்கலாம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது. இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இதில் வந்து வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து கிட்னியை வந்து இழந்துட்டு போயிருக்காங்க, வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படின்னும் போது இதில் வந்து அந்நிய செலவாணி விவகாரங்களும் உள்ளே வருது, நிறைய விஷயம் அதில் உள்ளே இருக்குது. துரதிருஷ்டவசமாக நாம் இதில் பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டிய அளவுக்கு எதிர்கட்சியால் பெரிதுபடுத்த முடியல. நாமக்கல்ல மட்டும்தான் போய் பேசுறாரு எடப்பாடி. அது ஏதோ நாமக்கல் திருச்சிக்கான பிரச்சனை, இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. இது இந்த இடத்துல இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து அதிமுக எம்எல்ஏ சொந்தமான மருத்துவமனையில் இப்படி நடந்திருந்து அதிமுக அரசு நியமித்த குழுவே வந்து ஆமாங்க திருட்டு நடந்தது உண்மைன்னு சொல்லியிருந்தா திமுக அதை வானத்துக்கும் பூமிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். லட்டு மாதிரி இஷ்யூ இன்னைக்கு வந்து பேரவைக்கு வரும்போது இதை போட்டுட்டு வந்தாங்க, அது மகிழ்ச்சி. ஆனால் மாநிலத்தை கிடுகிடுக்க வைக்கக்கூடிய போராட்டத்தை அதிமுகவும் என்டிஏவும் எடுத்துருக்கணும், செய்யவே இல்லை அவங்க. அது எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு இஷ்யூஸை மக்கள் வந்து தாம்பாள தட்டில் வச்சு கொடுத்தாலும் எதிர்கட்சிகளால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்றது தான் வருத்தப்பட வேண்டிய ஒன்று. இல்லையே, திடீர்னு இந்தின்னு ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க, ஆளுநருக்கு வந்து ஏங்க இந்தி பிரச்சனையை நல்லா வந்து விட்டு ஆழம் பார்த்தாங்க. முதல்ல வந்து தகவல் வந்து இந்தியெல்லாம் எப்படி தடை பண்ண முடியும்? ஒரு மொழியை திணிக்கலாம், எந்த மொழியும் தடை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க திமுக செய்தி தொடர்பாளர் ஒருவர் நேற்று இந்தியா டுடே இரவு விவாதத்தில் பேசும்போது நீங்கள் திணிச்சிங்கன்னா நாங்கள் தடை பண்ணுவோன்றார். இவங்கெல்லாம் எப்படி ஒரு வக்கீலாகவும் ஒரு செய்தி தொடர்பாளராகவும் இருக்காங்கன்னே புரியல. குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் ஒரு மொழியை திணிக்கிறோன்னா அதுக்கான எதிர்வினை வந்து நாங்கள் தடை பண்ணுவோம். எந்த கொம்பனாலையும் எந்த மொழியையும் தடை பண்ண முடியாது. எந்த கொம்பனாலையும் எந்த மொழியையும் தடை பண்ண முடியாது. இது வந்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அதில் இருக்கக்கூடிய வர்த்தக நலன்கள், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அறவே அது சாத்தியமற்றது. இது வந்து திசை திருப்பறதுக்காக கிளப்பி விட்டது. அந்த பில்லை கொண்டு வந்தால் கிளப்பி விட்டுறதுன்றதை தாண்டி பில்லை கொண்டு வர போகிறாங்கன்ற வதந்தியை கிளப்பி விட்டது திசை திருப்புற விஷயம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், நேஷனல் மீடியா பூரா பிளான் பண்ணியிருக்கானுங்க. இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் எழுதுகிறான், ஹிந்தி பேனிங் ஹிந்தி பில் அப்போ டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடுன்னு போடுறோம். இவங்களே என்ன பண்ணுறாங்க, நேற்று நைட்டில் ஃபேக் நியூஸ்ன்னு இவங்களே அவங்களே சொல்கிறாங்க. இவங்களாவே ஒரு ரூமரை கிளப்புறது, இவங்களாவே அதை மறுக்கிறது. அது குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவங்க வந்து இது ரூமர், கிளப்பி விடப்படுற ரூமர்னும். முதல்ல இப்படிலாம் எதுக்குன்னா திசை திருப்பத்துக்கு, கரூர் இஷ்யூலேருந்து திசை திருப்பத்துக்கு. முதல்ல நான் இன்னொன்று சொல்லிடுறேன், ஹிந்தி மொழியை மோடி கவர்மெண்ட் திணிக்குது, ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஆங்கிலத்துக்கு மாற்றாக ஹிந்தி அந்த இடத்துல கொண்டு வர நினைக்குதுன்றதெல்லாம் 100% உண்மை. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த விஷயத்தில் திமுக அரசு நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு, உங்களுடைய நிலைப்பாடு. இதில் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்தி திணிப்பு வந்து கோரமான விதத்தில் நடக்குது. மத்திய அரசு தேர்வாணையங்களில் நடக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாம் வந்து
ஹிந்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பிராந்திய மொழிகளுக்கு, எல்லா மொழிகளுக்கும், தமிழ் மட்டுமல்ல எல்லா மொழிகளுக்குமான எந்த மாநில மொழிக்குமே கிடையாது. நிதி பங்கீடுல பெரிய சிக்கல்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓரவஞ்சனை காட்டுறாங்க. இதெல்லாம் யாதொரு மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தி அல்லாத எல்லா மொழிகளுமே வந்து இன்னைக்கு பாதிக்கப்படுகின்றன மோடி அரசாங்கத்தோட ஹிந்தி வெறியால. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம் அது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு பிஜேபி சொல்றது அயோக்கியத்தனமானது. இன்னைக்கு கர்நாடகாவில் நடக்குது, ஒடிசாவில் நடக்குது, பெங்காலில் நடக்குது, பஞ்சாப்ல நடக்குது. உண்மை. ஸோ எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்குது. அந்த விதத்தில் வந்து நாங்கள் இருமொழி கொள்கையை தான் தூக்கி பிடிப்போம், மொழி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் சொல்றது 100% சரி. தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடு அந்த விஷயத்துல திமுக பின்னால் தான் நிற்கிறது. அதிலெல்லாம் நமக்கு மாற்றமே கிடையாது சார். ஆனால் இன்னைக்கு கொண்டு வந்து புது பிரச்சனையை கலப்புறீங்கல்ல, ஹிந்தி மொழி அதாவது விளம்பரத்தை கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறது, சிஸ்டமேட்டிக்காக ரூமரை கலப்புறது. 80% ஆங்கிலம் இருக்கணும், 20% 80% தமிழ், 20% ஆங்கிலம் இருக்கணும் விளம்பரம். முதல்ல இந்த என்ன கான்செப்ட் ஆஃப் பேனிங் எ லாங்குவேஜ், யாராலையும் எந்த மொழியையும் தடுக்க முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் அதை பண்ண முடியாது. மூணாவது, திமுக இருக்கக்கூடிய வர்த்தக நலன்களால் அதை பண்ண முடியாது. நாலாவது, இந்தியா கூட்டணிக்குள்ளே இப்படி ஒரு பில்லை திமுக கொண்டு வந்ததுன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும். பீகாரில் திமுக காங்கிரஸ் கூட்டணியோட இந்தியா கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை இப்படி ஒரு பில்லை திமுக கொண்டு வந்ததுன்னா பாதிக்கும். அது ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட். அவ்வளோ இதை எவனும் பேச மாட்டேன்றான்ல. ஓகே, சனாதன தர்மத்தை பற்றி பேசினதால தானங்க மத்திய பிரதேசத்தில் 30% கூரை உதவாங்குச்சு காங்கிரஸ். உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை பற்றி பேசினதான தானே 2023 டிசம்பர், இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து எலெக்ஷனில் பெருத்த பின்னடைவை அவர்கள் சந்தித்தார்கள். கூட்டத்தில் யாருமே ஏற்றுக்கலையா? சின்ன பையன்ட்டாங்க மம்தா. ஹிந்தி பேனுன்ற ஒரு பில்லை கொண்டு வந்தாங்கன்னா இந்தியா கூட்டணிக்குள்ள அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், குறிப்பாக பீகார் எலெக்ஷன் இன்னும் 10 நாளில் 15 நாளில் நடக்க போகுது. அது ஹிந்தி பெல்ட், அது பீகார். உண்மை. அப்படி ஒரு பில்லை கொண்டு வந்துட முடியுமா நீங்கள்? ஆக்சுவலாக இப்படி பில்லை கொண்டு வராங்கன்றதே இந்தியா கூட்டணிக்கு எதிராக போகும். இந்த ரூமரே இவங்களுக்கு எதிராக போகும். எண்ணம் போல் வாழ்வுவாங்கல்ல, அதான் இது. விஜய் அது கரூர் மேட்டரை மறைக்கிற பேர்ல இந்தியா கூட்டணி தலையில மண்ணள்ளி போட்டுக்குது. இப்படி ஒரு பில்லை நீங்க கொண்டு வரீங்க, முதல்ல கொண்டு வர மாட்டீங்க, கொண்டு வர முடியாது. நம்ம விட திமுக இருக்க வழக்கறிஞர்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு பில்லெல்லாம் டிராஃப்டே பண்ண முடியாது. முதலமைச்சருக்கு நம்ம எல்லாரையும் விட ரொம்ப நல்லா தெரியும் ஸ்டாலினுக்கு. ஆனால் இந்த செய்தியை கிளப்பி விட்டு அதை நீங்கள் மறுக்கிறீங்க, விவாதத்துக்கு போதில்ல. இதுவே இந்தியா கூட்டணியை பாதிப்பை ஏற்படுத்தும் நான் சொல்கிறேன். ஏன்னா அது பிஜேபி கையில் எடுப்போம். நம்ம மொழியை தடை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுவும் தேர்தல் நேரத்தில் அவன் சொல்கிறது தான் உண்மை. கிளாரிஃபிகேஷனே கொடுக்க முடியாது. இப்படி ஒரு மூவ் வந்தது. அப்புறம் இப்போ என்ன போகுது, முதல்ல அப்படி ஒரு பில்லு வரும்னு வந்தது. இப்போ என்ன வருது, அந்த பில்லை வந்து தள்ளி போட்டிருக்காங்கன்னு வருது. அப்போ அந்த ஐடியா இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள திமுகன்றது பரவிடுச்சு. அப்போ ஹிந்தியை தடை பண்ணுற அளவுக்கு திமுக இருக்குது. அந்த திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. இந்த காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி, இந்த காங்கிரஸ் தான் உங்க ஓட்டான்னு பிரச்சாரத்தை பிஜேபி கையில் எடுக்க போகுது. எங்க வந்து நிற்குது பார்த்தீங்களா? இந்த குறுகிய மனம் கொண்ட, திட்டமிடாத வார்த்தைகளே இல்லை. பீகார் எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஹிந்தியை தடை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு செய்தியை கசிய விடுறீங்கல்ல, அது நடக்கவே நடக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அகைன் யானை மண்ணள்ளி போட்டுக்கிறது. இதுதானே சனாதன தர்மத்தில் பண்ணி அங்கே பிரச்சனையை சந்திச்சிங்க. அங்கே பேசுறதே இல்லையா அதை பற்றி? ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட்டுங்க பீகார், ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட். அது வரக்கூடிய செய்திகள் என்ன, கைவிட்டுட்டாங்க, இல்லை தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இந்த திட்டம் உங்களுக்கு இருந்தது, இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க. பரப்புவான் பிஜேபிக்காரன். அதை தாங்க அவன் பேசுவான். எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? அப்ப இத்தகைய அரசியல் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது. நிச்சயமா அவன் பேசதான் செய்வான். பிஜேபி எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். நிதிஷ் பேசுறாரோ இல்ல பிஜேபி பேசும் கண்டிப்பா. இப்ப இந்தி ஆளுநர் இப்படின்னு டைவர்ட் பண்றதே இல்ல. ஆளுநர் வேற, ஆளுநர் டைவர்ஷன் இல்ல, ஆளுநர் கரெக்ட். ஏன்னா ஆளுநர் பண்றது அயோக்கியத்தனம். உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை 2003 பேரறிவாளன் விடுதலை, ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை, அதன் பிறகு வந்து இந்த கவர்னருக்கு எதிராக யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு எதிராக தானே வாங்கினாங்க. அப்புறமா இந்த கவர்னர் திருந்தலன்னா என்ன பண்றது? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய இறையாண்மையை நீ கேள்வி கேட்க முடியாதுன்னு திரும்ப 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 உச்சநீதிமன்றம் சொல்லி தலையில சமட்டியால் அடிச்சோம். இந்த கவர்னர் திருந்த மறுக்கிறார். அந்த விஷயத்துல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாளைக்கு அது விசாரணைக்கு எடுப்பதாக தலைமை நீதிபதி சொல்லியிருக்கார். 2 மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்காமல் தாங்கிட்ட அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கார். மிகப்பெரிய தவறை இந்த ஆளுநர் செய்கிறார். அது உண்மை. மிகப்பெரிய தவறை செய்கிறார். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு பிறகு இதை செய்கிறார். இது தவறு. இதுல கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்டோட நடவடிக்கை 100% கரெக்ட். அதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த ஹிந்தி பில்லு இதெல்லாம் கொண்டு வரீங்கல்ல,
பீகார் எலெக்ஷனை பக்கத்தில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. இது காங்கிரஸுக்கு வினையா முடிய போகுது, இந்தியா கூட்டணிக்கு வினையா முடிய போகுது. இதை ஏன் யார் கொடுக்குற ஐடியான்னு எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் இப்படி தான் சனாதன தர்மத்தை பற்றி பேசி மத்திய பிரதேசில் இந்தியா கூட்டணியோட கூட்டத்தையே கமல்நாத் ரத்து பண்ணார். இப்போ ரீசெண்டாக சாதி பேரை தூக்குறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு, அது அடுத்த பிரச்சனை. அது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. ஜிடி நாயுடுன்னு வச்சுப்பாங்களாம், நாராயணசாமி நாயுடு வச்சுப்பாங்களாம், மற்ற ஜாதி பேரை வைக்க மாட்டேன்னா முத்துராமலிங்க தேவைன்னா முத்துராமலிங்க வைன்றாங்களாம். இது என்ன கதை? இது உனக்கு பிடிச்ச ஜாதியை மட்டும் வச்சுப்பியா? முதல்ல இது இதெல்லாம் டிஸ்கஷன் தேவையா சார்? இதெல்லாம் அந்த மாதிரி வந்துருக்கு. டைவர்ஷனுங்க, அதுவும் டைவர்ஷனுங்க. இப்போ சாதி பேர், தெருவில் இருக்க சாதி பேரை எடுன்ற செட்டி தெரு, வன்னியர் தெருன்னு இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க, அதில் பூரா உங்கள் தலைவர்கள் தான் இருக்காங்க. ரெண்டாவது, பேர் மாத்திரல இன்னைக்கு இருக்க வாழ்க்கையில் பிரச்சனை என்ன தெரியுமா? உங்கள் ஆதாரில் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துலேயும் ஏங்க எப்படிங்க மாற்றுவீங்க? எப்படிங்க மாற்றுவீங்க? தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். நீங்கள் அதை வந்து பெரிய அளவில் நிறுவனங்களுக்கோ அல்லது சர்வதேச அளவுலையோ நீங்கள் வேலைக்கோ அல்லது தொழில் ரீதியாக போகிறீங்களா, உங்களோட அட்ரஸில் வரக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் தேவையாங்க? இது முதல்ல இது வாங்க இன்றைக்கி இஷ்யூ. சரி, இதை செய்கிறதுக்கு முன்னால் அரசு என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் கட்சி தலைவர்களும் திமுகவில் இருக்கவங்க சாதி மாநாடுகளில் கலந்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு உத்தரவை போடணும். நீங்கள் அதை செய்ய மறுக்கிறீங்க இல்லையா? ரெண்டாவது, சாதி சங்கங்கள் இருக்குல்ல, அதை ரெஜிஸ்டர் பண்ண நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம்? அது ஏற்கனவே ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு இருக்குது, பண்ணக்கூடாதுன்னு. சரி, இனிமேலாவது சாதி பேரில் சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ண விடாமல் சங்கங்களை பதிவு செய்கிற சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும். அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் தெருவில் இருக்க சாதி பேர் எடுப்பது. இது 78 எம்ஜிஆர் முயற்சி பண்ணி தோற்று போனது. அப்போ இது எல்லாமே டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இது கண்டிப்பாக டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். கவர்னர் விஷயத்தில் நான் அப்படி சொல்லலை. கவர்னர் விஷயத்தில் மாநில உரிமைக்காக இது தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அது ஒட்டுமொத்த தமிழகமும் அரசின் பின்னால் இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கல்ல, சாதி பெயர் எடுக்கிறதுன்றது இது எப்படிங்க? அது பல சிக்கல்களெல்லாம் உண்டாக்கும். முதல்ல சாத்தியமற்றது. ஒருத்தனோட பெயரே அவன் சாதி பெயர் இருந்தால் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஒரு பெயர் என்னன்றதை அவன் தான் முடிவு பண்ணணும். மகாதேவன், சகாதேவன் இருக்கு இல்லைங்க. ஒரு பெயர் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நாம் என்னன்னா, ஒருத்தனோட பெயரை அவன் எப்படி சொல்ல விரும்புகிறானோ அப்படித்தான் நீங்கள் சொல்லணும். தட்ஸ் அ பேசிக் நாம். எனக்கு உன் பேரை பிடிக்கல, நான் இப்படி தான் உச்சரிப்பேன், இப்படி தான் பேசுவேன்னா நீங்கள் சொல்லவே முடியாது. ஒருத்தனோட பெயரை அவனோ அவளோ அவர்களுடைய பெயரை எப்படி உச்சரிக்க வேண்டும், எந்த ஸ்பெல்லிங் போடணுன்றது அவங்க தான் முடிவு செய்யும். இது அடிப்படையான ஒரு விஷயம். சில பேரோட பெயரே சாதியோட சேர்ந்து தாங்க இருக்குது. அதை நீ எப்படி எடுப்ப? உண்மையிலேயே உனக்கு சாதியை ஒழிக்கணும்னு ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா சாதி மாநாடுகளில் மந்திரிகள் கலந்து கொள்றதை தடை செய்யுங்க. சாதி சங்கங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறதை தடை செய்யுங்க. ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு சட்டங்களை கொண்டு வாங்க. கட்சிக்காரன் போய் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் போராடுறோன்னா திமுக அண்ணா திமுக தான் நிற்கிறான்னு உங்கள் தோழமை கட்சி சொல்லுது. அது குறித்து யோசிங்க. இப்போ திண்டுக்கல் இன்னொரு தினம் நடக்குதுங்க, தினம் நடக்குது. எவிடன்ஸ்க்கு எதிராக கேட்டால் கதையாக சொல்கிறார்ல, அந்த அந்த ஜோனே ஆணவ கொலைகளுக்கான தலைநகரமாக மாறி இருக்கு. காஸ்ட் ப்ரோன் ஜோன்றாரு, ஸ்பெஷல் ஃபோர்ஸை போடணுன்றாரு. இதை பற்றியெல்லாம் அக்கறை காட்டாத அரசு தெருவில் இருக்க சாதி பேர் எடுப்புன்றது அகைன் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இது எல்லாமே எங்கே நிற்கிதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு வேளை விஜய் அவருடைய முடிவு, தாவேக்காவின் முடிவு இந்த அலையன்ஸ் நோக்கி போச்சுன்னா, அதிமுக கூட்டணி நோக்கி போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய செட்பேக்கே உங்களுக்கு அமையும் இப்போவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க. அப்படி எண்ணம் இருக்கு அதிமுக. 100% உண்மை. அதான் அவங்க இப்போயே நினைக்கிறாங்க, அது குறித்து அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பது 100% உண்மை. அப்படி ஒரு அலையன்ஸ் அமைஞ்சதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு கேடுன்றது வேற விஷயம். பிஜேபியை உள்ளடக்கிய அதிமுக விஜய் கூட்டணி வருதுன்னா தமிழ்நாட்டுக்கு கேடு. நான் அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அப்படி ஒரு அலையன்ஸ் அமைஞ்சு அது வெற்றி பெற்றதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது திமுக தான். ஏன்னா திமுகவுடைய தவறுகள். இப்போ ஃபாசிசம் கால் பதிக்கக்கூடாதுன்னா நீங்களும் நானும் ரோட்டில் நின்று கையை விரிச்சுன்னு படுத்துன்னு தடுக்க முடியாது. அரசியல் களத்தில் பிஜேபியை வீழ்த்துறது திமுகவால் தான் வீழ்த்த முடியும். ஏன்னா வாக்கு வங்கி அரசியல் அவங்க தான் பெரிய கட்சி. அப்போ இப்படி சொல்லக்கூடிய ஒரு துர்சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓப்பனாகவே நான் சொல்கிறேன்னே, தட் வில் பி அன் எட்டர்னல் டூம். நிரந்தர பேரழிவது. ஏடிஎம்கேவோ விஜய்யோ பிஜேபி எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசம். அப்படி ஒரு வேலை அவர்கள் வெற்றி பெற்றால், இந்த ஆட்சி வீட்டுக்கு போனால் அதற்கு முழு பொறுப்பு திமுக தான். ஏன்னா உங்க தோல்வியால தானே அது வருது. அவங்க தோல்வி என்னங்க? அரசியல் ரீதியாக அவனை எதிர்த்து வெற்றி 21 வெற்றி 24 வெற்றி. அடிப்படை அறிவு இருந்தால் அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுதுன்னா அது யாரோட தோல்வி? திமுகவின் தோல்வி தான். 1000 திமுக நான் விமர்சனம் பண்ணனால திமுக தானே பிஜேபி தோக்கடிக்க முடியும். அப்போ நான் திமுக தான் திட்ட முடியும், திமுக தான் கேட்க முடியும். நீங்க ஒழுங்கா இருந்தால் அவன் ஏன் வரப்போறான்? நீங்களும் நானும் அவரோ அவங்களோ தனிநபர்களால் எப்படி தடுக்க முடியாது? ஸ்தாபனங்கள் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அதை தடுக்க முடியும். வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதை தடுக்க முடியும்.
அப்போ அப்படி ஒரு துர்சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு திமுக, முழுக்க திமுக தான் பொறுப்பே இருக்கணும். நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா அது வராது, நடந்திருக்காது. ஆனால் இன்றைய யதார்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒருவேளை அப்படி போனால் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு முடிவு நீதி வெல்லும்னு ஒரு வார்த்தை ரீசனா அவர் போட்டிருந்தாரு. ஆமாங்க, நீதி வெல்லும்க்குள்ள பல விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு இவங்களே. ஆமாங்க, அவர் அந்த பக்கம் போவாரா போக மாட்டாரான்னு எனக்கு தெரியாதுங்க. போவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனெனில் இந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்ற கதெல்லாம் இனிமேல் வேலைக்காகாது. கரூர் சம்பவம் அவருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. உங்கள் எதிரி, பிரதான எதிரி திமுக தானே, அதை தனியாக வீழ்த்த முடியாது. அவர் ஏடிஎம் கூட சேர்ந்து வீழ்த்தணும். ஏடிஎம்கோட போகிறதுல இருக்க சிக்கல் பிஜேபி உள்ள இருக்குது. இது இடியாப்ப சிக்கல். அவர் தான் முடிவு பண்ணணும். நான் சொல்றது அவரோட நெருக்கடிகளை பற்றி. அவர் என்ன முடிவுனா எடுத்துட்டு போட்டாங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஒரு தரவு செக்யூலர் பர்சனாக நான் உணர்றது, நான் அஞ்சுவது, கவலைப்படுகிறேன்னா, அப்படி ஒருவேளை பாஜகவை உள்ளடக்கிய அலைன்ஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமே ஆனால் அந்த விபத்துக்கு, அந்த பேரழிவுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது திமுக. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா நடக்காது சார். நான் சொல்றதை அறிவுள்ளவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நான் இது மினிமம் காமன் சென்ஸ் நான் சொல்றது. அதான லாஜிக். சொன்னாலும் சொல்லாட்டி உங்க ஃபெயிலியர் தானே அது. இப்போ 4 ஆண்டுகளில் நடந்த ஆட்சியில் நடந்த தவறுகள், அலங்கோலங்கள், நல்லது எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, மறுக்கல. ஆனால் அதற்கு இணையாக இன்னைக்கு தவறுகளும் வந்துட்டு இருக்கல. அப்போ ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் இருக்குது. பதட்டம் தெரிகிறது ஆளும் கட்சியிடம்ன்றது உண்மைதான். இது ஒரு அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இதுவரை இல்லாத ஒரு நெருக்கடியை நோக்கி தமிழகம் நகருகிறது. ஒரு வார்த்தை பயன்படுத்தினார்ல முதலமைச்சர், உச்சநீதிமன்றத்தோட இந்த கருத்துக்கள் மக்களுக்கு வேதனைக்குரியதா மாறி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அவ்வளவு தூரம் மக்கள் ரீச் ஆயிருக்கான்னு தெரியல. ஒப்புக்கொள்ளவில்லை, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அப்கோர்ஸ் அவர் திமுகவோட கருத்து, மக்களோட கருத்து முதலமைச்சர் சொல்றாரு, அவருடைய உரிமை. ஆனால் நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அரசியல்வாதிகள் எப்பயுமே புத்திசாலிகள். தங்களுடைய கருத்துக்களை மக்களின் கருத்துக்களை மாற்றி விடுவார்கள். அது ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர், ஸ்டாலின் யாரா இருந்தாலும் மக்களுக்கு எந்த வேதனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது பர்செப்ஷன். ஏங்க நீங்கள் ஒழுங்காத கையாண்டிருந்தீங்கன்னா நீங்களே ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு சிபிஎஸ்இடி விசாரணைக்கு உத்தரவு போட்டுருந்தீங்கன்னா நாங்கள் விசாரணைக்க போயிருக்காதுல. நிறைய பேர் அதான் சொல்றாங்க. நீங்கள் ஒரு நபர் ஆணையெல்லாம் முதல்ல போட வேணாங்க. முதல்ல அவ்வளோ அவசரமாக விரைவாக அரசு செயல்பட்டது, முதலமைச்சர் போனதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் 2 மணி நேரத்தில் ஆணையத்தை போடுறது, அந்த அம்மா போய் ஜியோ போடாமல் ஆஃபீஸ் திறக்காம 12 மணி நேரத்தில் போய் அங்கே நிற்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்து எதுக்கு போடுறாங்க அந்த அம்மா? அவங்க ஜியோவே இல்லை, மக்கள் மத்தியில் அறிவிப்பே இல்லை. அப்புறம் கோர்ட்டில் நடந்த அவலங்கள், 2 ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ், பெஞ்ச் ஒரு ஜட்ஜ்மெண்ட், சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட், எதை ஃபாலோ பண்ணுறது? இதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, தான் செய்யாத தவறுக்கு தன் பக்கம் நியாயம் இருந்தும் திமுக அரசு இந்த விவகாரத்தில் கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. அப்போ ஆப்வியஸ்லி சுப்ரீம் கோர்ட் தலையிட தான் செய்யும். எனக்கு வர வேண்டிய, எனக்கு பிடிச்ச தீர்ப்பு வந்தால் தான் நான் சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்கொள்வேன் என்று எவர் ஒருவரும் சொல்ல முடியாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டே மாநில அரசோட பிழையால், தவறால் தான் நான் சொல்வேன். எந்த வழக்கும் சிபிஐக்கு போவது எந்த மாநில அரசும் ஒப்புக்கொள்ளாது. லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்படி போடுதுன்னா அது மாநில அரசோட இயலாமை, தோல்வி என்று தான் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை, ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ கேவலமாக பேசின கைப்பாவைன்னு சொன்னவர் இப்போ சிபிஐக்கு ஆதரிக்கிறாங்கன்னா கைப்பாவை தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு டிஎம்கே ஐடி விங்கில் போடுறாங்க. அது பாலிடிக்ஸ்ங்க, அப்படி தான் பேசுவாங்க. தனக்குன்னு வரும்போது சிபிஐ, தனக்கு எதிராக சிபிஐ வரும்போது சிபிஐயை பச்சை பச்சையாக திட்டுறதும், சிபிஐ என்ன வானத்துலேருந்து குதிச்சானா, சிபிஐ என்ன கேஜ்டு பேரட்டு, சிபிஐ என்ன இப்போ கீழ்ச்சிடுவான் டேஷா சிபிஐன்னு கேட்கறது அரசியல்வாதிகளுக்கு இயல்பு, அரசியல் கட்சிகளுக்கு இயல்பு. சரி, ஆனால் தங்களுக்கு தேவை என்று வரும்பொழுது அவர்கள் சிபிஐ கோரி பெறுவார்கள். சிபிஐ விசாரணை தான் நம்முடைய வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட பொழுது கொடுக்கப்பட்டது. மே 31 மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் டான்சி வழக்கில் ஜெயலலிதாவுக்கு எதிராக கேஸ் போட தயாரிக்க கொண்டிருந்த போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவருடைய சுண்டு விரல் கீழே விழுந்தது. அன்றைக்கு மதியம் நான் அவரோட பேசிகிட்டு இருக்கேன், கோர்ட் பீட்டில் இருக்கேன் நான் சண்முக சுந்தரத்தை. அன்றைக்கு மதியம் நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு, நல்லா ஞாபகம் இருக்குது. வெக்கேஷன் பெஞ்சில் இருக்குது, வெக்கேஷன் அப்போ. அப்புறம் அந்த நியூஸ் டுடே மாலச்சுடர் பத்திரிகையில் இருந்தால் அன்று மதியம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நானும் இன்னும் பத்திரிகையாளர்களும். அன்று மாலை அவர் தாக்கப்பட்டார். அந்த வழக்கு சிபிஐக்கு தான் போச்சு. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று திமுக கேட்டது. நியாயம். வக்கீல் விஜயன் வழக்கம் சிபிஐக்கு போச்சு, சண்முகசுந்தரம் வழக்கம் தான் போச்சு. கோர்ட்டே மாத்துச்சு அதை சிபிஐக்கு. அப்போ அரசியல்வாதிகள் தங்கள் கையில் அதிகாரம் இருக்கும்பொழுது, மாநில அதிகாரம் இருக்கும்போது சிபிஐயை பற்றி துச்சமாக பேசுவாங்க. அதே எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ வேணும்னுவாங்க. இது யூனிவர்சல். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. விஜய்
ஒரு 1.5 ஆண்டு கால குழந்தை. திமுக என்பது 75 ஆண்டு கால ஆலமரம். சேதாரம் உங்களுக்கு தான். முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சேதாரம் இல்லாமல் சேலை எடுக்கும். விஜய்க்கு ஒன்றும் பெருசாக அச்சீவ்மெண்ட்டு பாலிடிக்ஸ்லாம் இருக்குது எனக்கு தெரியல. விஜயால் ஜெயிக்க முடியாது, நான் திரும்ப சொல்கிறேன், டே ஒன்லன்னு சொல்லுவேன். பட் அவரால் சதிக்க முடியும் உங்கள் வெற்றியை. இஸ் நத்திங் டு லூஸ், இஸ் அ டிஸ்ரப்டர். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோட டீல் பண்ணல, நீங்கள் ஒரு ரசிகர் கூட்டத்தோட டீல் பண்ணுறீங்க. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, அது அந்த பக்கம் திரும்புது. அந்த வரக்கூடிய கூட்டத்தை வெறும் ரசிகர்னு சொல்லாதீங்க. அவரோட ஒரு படத்தை கூட பார்க்காத எத்தனையோ இளைஞர்கள் எஸ்பெஷலி அவருக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க இன்றைக்கி. அப்போ அந்த இடத்துல ஹேண்டில் பண்ண வேண்டிய கூடுதல் பொறுப்பு திமுகவுக்கு இருக்குது. விஜயை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே கன்சிடர் பண்ண முடியல என்னால். அதுதான் கவர்மெண்ட்டோட சிக்கலும் ஸ்டேட்டோட சிக்கலும், அதுதான் சிவில் சொசைட்டியோட சிக்கலே அதுதான். இல்லாட்டி இப்படிப்பட்ட தவறு நடந்திருக்காது. பட் திமுக இதில் கூடுதல் பொறுப்பு இருக்குது. அஸ் அ ரூலிங் பார்ட்டி நீங்கள் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 21 உங்களுக்கு மக்கள் வாக்களித்தது போல் 26 வாக்களிப்பது கடினம். ஏன்னா நீங்கள் பவரில் இருக்கீங்க. வித் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆர் கோயிங் டு த பீப்புள். இல்லை, இப்போ அதனால தான் ஒரு பொலிட்டிக்கல் லைனோட அவர் அங்கே போயிடக்கூடாதுங்கிறது நான் டோன்லியே பேசுகிறாங்களோ. விஜய் ஷுட் நாட் ஜாயின் வித் என்டிஏ. ஒரு பக்கம் விஜய் போயிடக்கூடாது, மத சார்பின்மை சொன்ன, கொள்கை எதிரி, அரசியல் எதிரிலாம் கதை இழந்தியான்னு அவரை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கறது. இன்னொரு பக்கம் நீங்கள் அங்கே போய் சேர்ந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு பேசுறது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பேசுங்க. 2 மொழிகளில் 2 வார்த்தைகளில் 2 நாக்குகளில் நீங்கள் பேசுவது உங்கள் பதட்டத்தை காட்டுகிறது. இது உங்கள் பதட்டத்தை தான் காட்டுது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அவர் அந்த அலையன்ஸுக்கு, பிஜேபி உள்ளடக்கிய அலையன்ஸுக்கு போனார்னா அது வெற்றி வாய்ப்பு அதிகம். அப்படி வெற்றி வாய்ப்பு அமைஞ்சு இந்த கவர்மெண்ட் வந்துன்னா அது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு நிரந்தர பேரழிவு, எட்டர்னல் டூம். சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. அது நடக்குமான்னு தெரியல, நமக்கு நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். ப்ராப்ளமே திமுக பவரில் இருக்கிறதுங்க. இன்றைக்கி திமுக அதிகாரத்தில் இல்லைன்னா இந்த மெகா கூட்டணியை ஃபைட் பண்ண முடியும். இப்போ பவரில் இருக்கிறதால ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. 26 வந்து மோடி வேணுமா வேணாமான்றது இல்லை, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது. பவர் உங்கள் கையில் 5 இயர்ஸ் பொறுத்து போகும்போது தேர் இஸ் ஹியூஜ், ஆல்ரெடி தேர் இஸ் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சிங்க. எல்லாத்துக்கும் நீ மத்திய சர்க்காரை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மத்திய சர்க்கார் காரணம்னா அப்போ 11% நாங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா, அதுக்கு மத்திய சர்க்கார் தானே காரணம். எங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, மத்திய அரசு தான் காரணம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு உள்ளாட்சி அவ்வளோதான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாட்டில் எவனா ரோட்டில் பாட்டில் அடிச்சானா அவனை தூக்கி உள்ளே வைக்கலாம். அதை தவிர வேறு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் கேட்பாங்க அந்த காலத்தில். அது மாதிரி வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சர்வ காலமும் நீங்கள் மத்திய அரசை குறை சொல்கிறீங்க. அது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மையும் கூட. எதிர்கட்சி மாநிலங்கள் எல்லாமே வஞ்சிக்கப்படுகின்றன, நான் மறுக்கல. ஆனால் அதையும் மீறி மாநிலங்களுக்குன்ற அதிகாரங்கள் இருக்கிறன. அதுக்கு சரியான உதாரணம் நீங்கள் இப்போ சொன்ன அந்த 11% அச்சீவ் பண்ணன்றது. அப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணுறதால உங்களால் முடியுதுன்னா இந்த குறைகளுக்கும் நீங்கள் தானே பொறுப்பேற்கணும். டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஓரளவுக்கு அது நீங்கள் தானே பொறுப்பேற்கணும் இல்லையா? இல்லை, பட் ஒன்றிய அரசு தன் கைப்பாவே வச்சிருக்கிறத வச்சு என்ன வேணா பண்ணலாம். இல்லை, பிரசாந்த் பூஷன் சொல்றாரு, உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாநில அரசு அமைத்த தனிநபர் கமிஷன் வரைக்கும் அவங்க அப்படி ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறாங்களே சார். பாருங்க, சுப்ரீம் கோர்ட் யாருமே கேட்காம கூட சிபிஐ விசாரணை அவங்க உத்தரவிடலாம். நீங்கள் செய்த பிழைகள் தான் நான் சொல்கிறேன். நிர்வாக ரீதியாக நீங்கள் வந்து அவசரமாக அந்த கமிட்டியை போட்டிங்க. நீங்கள் ஒரு ஹை லெவல் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்தது, அதை தாண்டி வந்து நான் என்ன சொல்கிறேன், 41 பேர் கொல்லப்பட்டு 100 பேர் காயமடைந்த விவகாரத்தை ஒரு டிஎஸ்பி லெவலில் லோ லெவல் ஆஃபீஸர் நீங்கள் விசாரிக்க அனுமதிச்சிங்க. அதுவே தவறு. உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி லோக்கல் சிபிஐன்னு சொல்லக்கூடிய சிபிசிஐடி ஒரு ஐஜி தலைமையில் நீங்களே வந்து ஒரு என்கொயரி கமிட்டி இப்போ விசாரணை கிரிமினல் கேஸை விசாரிக்கிறதுக்கு சிபிசிஐடி இப்போ சிபிஐ என்கொயரி மாதிரி சிபிசிஐடி ஹெட்டட் பை அன் ஐஜி லெவல் ஆஃபீஸர்னு போட்டிருந்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஓரளவு நிமிர்ந்து உட்காந்துருக்கும். ரெண்டாவது, அந்த டிவிஷன் பெஞ்ச் அண்ட் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கான்ட்ராடிக்டிவாக வரதை நீங்களே அப்ஜெக்ட் பண்ணியிருந்துருக்கணும், வரவிடாமல் தடுத்துருக்கணும். இது மாதிரி பேசிக்காக சில விஷயங்களை பண்ணியிருந்தால் சிபிஐக்கு போகாமல் அதை தடுத்துருக்கலாம். எந்த மாநில அரசுக்கும் ஒரு வழக்கு சிபிஐக்கு போவது அவமானம். லா அண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் யார் காரணம்? கோட்டை விட்டு நிற்குதுன்றான். தான் செய்யாத தவறுக்காக திமுக அரசு கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. அதான் இதில் சிக்கல். செய்யாத தவறுக்காக இந்த பிரச்சனையோட மூலவே இந்த கொடுமைக்கு காரணம் விஜய், ஸ்டாலினோ திமுக அரசோ கிடையாது. தப்பு உங்கள் மேலே இல்லை. ஆனால் திறம்பட கையாளுறத நீங்கள் கோட்டை விட்டுட்டு நிற்கிறீங்கன்னு. நீங்களே ஒரு ஹை லெவல் சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்ச்லையும் வரும்போது சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட நீங்கள் என்னங்க சொல்லியிருக்கணும், இதை விசாரிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, டிவிஷன் பெஞ்ச் தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல. அதே பிரின்சிபல் சீட்டில் ஒரு டிவிஷன் பெஞ்ச் முன்னால் அந்த உமா ஆனந்தோட பெட்டிஷன் வரும்போது இதே இன்னொரு ஜட்ஜு சொல்கிறாரு. வெஸ்மாம்பலம் கவுன்சிலர் உமா ஆனந்த் சிபிஐ விசாரணை கேட்கும்போது இதே பிரின்சிபல் சீட்டில் சென்னை பெஞ்சில், மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை பெஞ்சில் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது, ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் மதுரை அங்கே போங்கண்டு சிங்கிள் ஜட்ஜ் அதை விசாரித்து எஸ்ஐடி கொடுக்குறாரு.
அதே நாள் அதுக்கு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் முன்னால் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது, மதுரையில் இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, விசாரணையை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, டிஎஸ்பியை விசாரிக்கிட்டு உண்டு. சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்லுவார், இந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, நான் எஸ்ஐடி கொடுக்குறேன். ஏங்க இந்த முரண்பாடுகள் எல்லாம் வெறும் ப்ரொசீஜரல் இஷ்யூஸ்னு சுப்ரீம் கோர்ட் பார்க்காதுங்க. நீங்கள் சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட அலோவே பண்ணிருக்கூடாது. உங்கள் ஏஏஜி அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நிற்கிறார், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அது எல்லாத்தையும் அங்கே கேட்டுக்கிட்டு ஆமோதிக்கிறார். கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கணும். அதை தான் டிவிஷன் பெஞ்ச் சொல்லுது. டிவிஷன் பெஞ்ச் ஒன்றும் பிரின்சிபல் ஜட்ஜ் ஒன்றும் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். முடியாதுங்க. இதை விசாரிக்கிற அதிகாரம் எனக்கு கிடையாதுங்க, மதுரை பெஞ்சுக்கு போங்கன்னு உமா ஆனந்த் கேஸில் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜி சொல்கிறாருங்க. ஆனால் அரசு வக்கீல் என்ன சொல்றாரு, சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட அவர் எஸ்ஐடி போடும்போது சைலண்டாக கேட்டுக்கிறாரு. அப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டு பல தடவை பேசியாச்சு. அதை அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே போகுது. அதாவது ஆங்கிலம் சொல்லுவாங்க, யூ brought it on your head. நீங்களே உங்கள் தலையில் யானை மண்ணள்ளி போட்டுக்கிச்சு. எந்த பிரச்சனை எல்லாம் செய்யாத தப்புக்கு நீங்கள் பிரசாந்த் பூஷன் 4 வக்கீல்கிட்ட கருத்து வாங்கி போடுறதால எதுவும் மாறிட போகிறது கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சுப்ரீம் கோர்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சில நேரங்களில் ஏதாவது உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் அதை வந்து அடக்கி தான் வாசிக்கணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராகவோ அந்த ஜட்ஜுக்கு எதிராகவோலாம் இப்போ கேம்பெயின் நடக்குது. அது எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்ப போகுது. அது அஜய் ரஸ்தோகிக்கு எதிராகலாம் கேம்பெயின் நடக்குது. இது வந்து எனக்கு புரியல, திமுகவில் ஏன் வந்து ஒரு அனுபவமிக்க அரசியல் கட்சி, அது ஒரு ஆலமரம், அது ஏன் வந்து இப்படி சோஷியல் மீடியாவில் வந்து தவறான அணுகுமுறையில் போகிறாங்கன்றது எனக்கு புரியல. அட்டாக் வந்து இண்டிவிஜுவல் ஜட்ஜஸ் பல இடங்கள்ல போகுது. இதெல்லாம் ஊடகத்தின் மேல, ஊடகரின் மேல, எல்லா இடத்துலயும் அதாங்க. இந்த விஷயத்துல எல்லா விஷயத்தையும் மாதிரி குறிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, மற்றவங்க யாரும் எதுவும் யோசிக்க சொல்லக்கூடாது. ஒரு உண்மை தான், மற்ற உண்மைலாம் இல்லைன்றாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குன்றாங்க. நம்மலாம் வந்து ஒன்றும் எடப்பாடி மாதிரி அரசாங்கம் தான் முழு பொறுப்புன்னு சொல்லலை. முழு மூலவேர் விஜய், இதை அனுமதிச்ச கேடுகட்ட சமூகம், 3வது கடமை தவறிய அரசு, இப்படி தான் நம்ம பேசுகிறோம். பட் அந்த குறைஞ்சபட்ச நேர்மை ஏன் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு இல்லை? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக கேம்பெயின், அந்த ஜட்ஜுக்கு எதிராக கேம்பெயின், இதெல்லாம் இன்னும் உங்கள் தலைவர் நீங்களே வந்து மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க. இன்னும் இதெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பும். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி சார்.